உடைய குடும்பத்தினரும் accessindia.com ஆன்லைன் கம்பெனியில் இணைந்து பொருள்களை வாங்குவதோடு மற்றவர்களுக்கும் அதை விளம்பரப்படுத்துவதையும் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நபர்கள் இணைய பயப்படுவதையும் கேள்விப்பட்டு இந்தியாவிற்கு வந்த நான் அதன் ஹெட் ஆபீஸிற்கு சென்று ஒரு தலைமை லீடரை சந்திச்சப்ப அவர் சொன்னார், உங்க கம்பெனியில் தயாரிக்கப்படும் ஆடையை அதிகம் படிக்காத சேல்ஸ் நாலேஜ் இல்லாத ஒருவரிடம் கொடுத்து ஜவுளிக்கடைகளில் ஆர்டர் எடுத்து வரும்படியும் வேறொரு படித்த சேல்ஸ் நாலேஜ் உள்ள ஒருவரிடம் கோடை மற்றும் குளிர் காலத்தில் போட்டுக்கக்கூடியதும் எந்த கரைகளும் ஒட்டாததுமான உங்கள் ஆடையை கொடுத்துவிடாமல் அதை பற்றிய முழு விபரத்தையும் கூறி ஜவுளிக்கடைகளில் ஆர்டர் எடுத்து வரச் சொன்னீர்கள் என்றால் இதில் யார் அதிக ஆர்டர் எடுத்து வருவார் என்றார். ஆடையை கையில் எடுத்து சென்றவர்தான் என்றேன். சரிதான், அதை பற்றி வாயினால் எடுத்துச் சொல்பவர் விளம்பரப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். ஆடையை எடுத்து சென்றவர் விளம்பரப்படுத்தி விட்டார். சரி, accessindia என்ற ஒரு பொருள் உங்களிடம் விற்பனைக்கு உள்ளது. அது ஒரு கம்பெனியாக இருப்பதால் அதை எப்படி எடுத்துக்கொண்டு போய் காண்பிப்பது? ஆகையால் நாமே அதை பற்றி எடுத்துச் சொன்னால் இதுவும் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிதான் என்று முடிவு எடுப்பதால் தான் இதில் இணைந்து விளம்பரப்படுத்த பயப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நம்ம சோஷியல் மீடியா இருக்கும்போது. accessindia.com கம்பெனி ஒரு ஆன்லைன் கம்பெனி தான் என்றும் இங்கே கடையிலேயே நேரடியாகவும் பொருட்களை வாங்க முடியும் என்பதால் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் முறையிலும் நாம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பேருக்கு விளம்பரப்படுத்துகிறோம் என்று கணக்கிட வாய்ப்பு இல்லை என்பதால் நமக்கு கீழாக இணைபவர்களின் எண்ணிக்கையின்படி ஒரு வருமானமும் அவர்கள் மீண்டும் மீண்டும் வாங்குவதை வைத்து ஒரு வருமானமும் கொடுப்பதால் அது பைனரி முறையில் கணக்கிடப்படுவதால் மட்டுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் முறையிலுமான மூன்று மாபெரும் மார்க்கெட்டிங்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற உலக வரலாற்றிலேயே முதல் கம்பெனியான accessindia.com ஆன்லைன் கம்பெனியை தான் விளம்பரப்படுத்த போகிறோம் என்பதை சோசியல் மீடியாக்கள் மூலமாக முதலில் எல்லாரும் சேர்ந்து விளம்பரப்படுத்திவிட்டால் புதிதாக இணைபவரே அன்றே கூட புதிய கஸ்டமரை உருவாக்கிவிட முடியும் என்றதோடு இப்ப பேசியதையே ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறேன். இதையே கூட விளம்பரமாக சோசியல் மீடியாக்களில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் என்றவரிடம் விடை பெற்று விளம்பரப்படுத்த ஆரம்பித்து விட்டேன். எல்லாரும் இந்த பிளான்படி செய்து முன்னேற்றத்தை காண்போமே. தன் கையே தனக்குதவி.